கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். என் குறைச்சலில் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனென்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியாக ராஜா ஒரு நாள் வலம் வருகிறார். வரும்போது அந்த வயல் வழியாக போகிறார். அங்கே ஒரு விவசாயி நிலம் உழுதுகிட்டு இருக்கிறார். அவரை கூப்பிட்டு கேட்குறாரு, இது உங்கள் சொந்த நிலமா அப்படின்னு. இல்லையா, நான் கூலிக்கு உழுவுறேன், ஒரு நாளைக்கு முழுதும் உழுதனா 8 அணா கிடைக்கும் எனக்கு. அந்த நாளில் கூலி பார்த்தீங்களா, ஒரு நாள் முழுதும் உழைச்சா 8 அணா. அப்போ இந்த 8 அணா உனக்கு போதுமா அப்படின்னாரா. இல்லை சார், அதில் 2 அணா என்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்துருவேன், 2 அணா பழைய கடனுக்கு கொடுத்துருவேன், 2 அணா தர்மத்துக்கு கொடுத்துருவேன், 2 அணா வட்டிக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாராம். என்னப்பா அது, 8 அணாவும் இப்படி போயிடுதே, அதை என்ன இப்படி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறியா அப்படின்னு கேட்டாராம். 2 அணா குடும்பத்துக்குன்னா எனக்கும் என் மனைவிக்கும் சார், 2 அணா பழைய கடன்னா என்னுடைய தாய் தந்தை என்னை பெற்றெடுத்தார்கள்ல, அந்த பெற்றெடுத்து என்னை வளர்த்த தாய் தந்தைக்கு 2 அணா கொடுப்பேன் சார், அதான் சார் பழைய கடன். அடுத்தது தர்மம்னு சொல்லி பார்த்தீங்களா, என்னுடைய தங்கச்சி புருஷன் இறந்துட்டான், தங்கச்சி பிள்ளைகளோடு கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கேன், அது ஒரு தர்மம் பண்ணுறேன் சார், தங்கச்சிக்கு ஒரு 2 நாள் கொடுத்துருவேன் சார். இந்த வட்டிக்கு கொடுக்குறேன்னு சொன்னியப்பா, அது என்னப்பா அது? அதான் சார், என்ன 2 பிள்ளைங்க இருக்கானுங்க, அவனுங்களுக்கு 2 நாள் கொடுத்துருவேன் சார், ஆளுக்கு ஒரு 1 நாள் கொடுத்துருவேன், ஏன்னா பிற்காலத்தில் என்னை காப்பாற்றுவானுங்கள, அதான் சார். அந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா அது, இவனுடைய உண்மை நிலைமையை பார்த்து, இவனுடைய உத்தமத்தை பார்த்து, இவனுடைய உண்மையை பார்த்து அந்த நிலத்தினுடைய ஓனர்கிட்ட அந்த நிலத்தை வாங்கி உடனே இந்த விவசாயிக்கு முழுவதுமாக கொடுத்துட்டாராம். பாருங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கரெக்டாக எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டான். அப்படியாங்க யோபுன் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் யோபு நல்லா வாழ்ந்திருந்தார். என்னென்னா 7000 ஆடு மாடுகளும் இல்லையா, 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் எல்லாமே இருந்தது, மிருக ஜீவன்கள் இருந்தது, திரளான வேலைக்காரர்கள் இருந்தார். அப்பவும் நல்ல செல்வ சீமான், கிழக்கத்திய புத்தரில் செல்வ சீமானாக இருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, எல்லாமே இழந்தான். ஆனால் எல்லாமே இழந்த நேரத்தில் கூட மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஸோ எல்லா சூழ்நிலைகளிலுமே அவன் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டான். எல்லா சூழ்நிலைகளிலும் கூட பார்த்திங்கன்னா, எந்த நிலைமையில் எல்லாத்தையும் இழந்தால் கூட அவன் உத்தமத்தில் உறுதியாக இருந்தான். பாருங்கள், அவன் உத்தமத்தில் உறுதியாக இருந்தான். மனைவி கேட்கும்போது கூட சொன்னான், இன்னமும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறே. ஆமாம், என் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்கும்போது நான் உத்தமமாக இருந்தேன், இழந்த நேரத்துலையும் உத்தமமாக இருந்தேன். பிறகு 3வது அவன் பார்த்திங்கன்னா, தன் உதடுகளினால் கூட அவன் பாவம் செய்யலை, தேவனை முறுமுறுக்கவே இல்லை. அப்படியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவை எல்லாவற்றிலும் கடைசியாக 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்கிறான், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்க்கையில் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்படியாக 13ஆம் அதிகாரத்தில் கூட அவர் சொல்கிறார், என்னை கொன்று போட்டால் கூட அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நீங்கள் எப்படி கற்றுக்கொள்கிறீங்க? என்ன கற்றுக்கொண்டீங்க? நீங்கள் ஒவ்வொரு நாளும் மன்னாவை நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்க, அது எந்த விதத்தில் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது? இந்த வசனம், இதன்படி நான் வாழ கற்றுக்குவேன், எனக்கு எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்ல, கை வச்சு படுக்கவும் தெரியும், எனக்கு தலையணை இல்லாமல் கூட படுக்க தெரியும், தலையணை இருந்தாலும் படுக்க தெரியும், பஞ்சு மெத்தையிலையும் படுக்க தெரியும், தரையிலையும் படுக்க தெரியும், கஞ்சி குடிக்கவும் தெரியும், பிரியாணி சாப்பிடவும் தெரியும். எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த ஏழை விவசாயிக்கு ராஜா திரும்பி அந்த நிலத்தை வாங்கி கொடுத்தது போல் தேவாதி தேவன் உத்தமமாக இருந்த யோபுக்கு 2 மடங்கு எல்லாத்தையும் கொடுத்தார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைங்க, அவர்கள் தேவைகளை சந்திங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்யமாக இருக்கும் கற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.